ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதிமதுரத்தோட மருத்துவ பயன்கள் என்னென்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோவில் பார்க்கலாம். அதிமதுரம் மருத்துவ குணங்கள் நிறைந்த மூலிகை. இது உலகின் எல்லா மருத்துவ முறைகளிலும் உபயோகப்படுத்தப்படுகிறது. ஆயுர்வேத சிகிச்சையிலும் முக்கிய பங்கு வகிக்கிறது. ஒவ்வொரு மூலிகைகளிலும் ஒவ்வொரு மருத்துவ குணம் உண்டு. இதில் அதிமதுரத்தின் வேர்பகுதி மட்டுமே மருத்துவ குணம் கொண்டதாக உள்ளது அதன் சிறப்பு. மனிதர்களுக்கு தீங்கு செய்யும் வைரஸ் கிருமிகளை அழிக்கும் சக்தி கொண்டது அதிமதுரம். உலகெங்கிலும் புதிதாக நோய்கள் உருவாகி வரும் இந்த சூழ்நிலையில் சித்த மருத்துவம், ஆயுர்வேதம் போன்ற மருத்துவ முறைகளை நாடி மேல்நாட்டவர்களே நம் நாட்டிற்கு வருகிறார்கள். நமது நாடு ஒரு மூலிகைகளின் சுரங்கம். நமது நாட்டில் வளரும் உயிர்காக்கும் மூலிகைகளில் மிகவும் முக்கியமான ஒன்று அதிமதுரம். நம் உடலுக்கு தீங்கு விளைவிக்கும் வைரஸ் கிருமிகளை அழிக்கக்கூடிய சக்தி வாய்ந்தது அதிமதுரம். அதிமதுரம் பல்வேறு நோய்களுக்கு மருந்தாக பயன்படுகிறது. அதில் ஒவ்வொன்றாக பார்க்கலாம். சுகப்பிரசவம். முந்தைய காலங்களில் நமது முன்னோர்கள் பிரசவம் என்பது பெண்களுக்கு மறுபிறவி என்று சொல்வார்கள். அத்தகைய காலங்களில் ஒரு குழந்தையை 10 மாதங்கள் வயிற்றில் சுமக்கும் பெண்கள் பெரும்பாலும் தனக்கு சுகப்பிரசவம் ஆக வேண்டும் என்றே விரும்புவார்கள். அதிமதுரம், தேவதாரம் இரண்டையும் சம அளவில் தலா 40 கிராம் அளவுக்கு எடுத்து அதை நன்றாக பொடி செய்து சுடான நீரில் அதை கலந்து பிரசவ வலி ஏற்பட்ட பெண்களுக்கு வலி எடுக்க ஆரம்பித்ததில் இருந்து 2 முறை மட்டும் கொடுத்தால் சுக பிரசவம் ஆகும் என்று சொல்வார்கள். உதிரப்போக்கு. கருவுற்ற பெண்களுக்கு பிரசவத்திற்கு முன்பாக உள்ள காலங்களில் ஏற்படும் உதிரப்போக்கு பிரச்சனைகளுக்கு அதிமதுரம் ஒரு சிறந்த மருந்தாகும். கருவுற்ற பெண்கள் அதிமதுரம், சீரகம் இரண்டையும் சம அளவு எடுத்து அதை பொடி செய்து வைத்துக்கொண்டு 10 கிராம் அளவுக்கு பொடியை எடுத்து அதை 100 மில்லி தண்ணீரில் போட்டு கொதிக்க வைக்க வேண்டும். அது 50 மில்லியாக சுண்டியதும் அதை வடிகட்டி காலை வேளையில் 3 நாட்களுக்கு சாப்பிட்டால் பிரசவத்திற்கு முன்னதாக உள்ள காலங்களில் ஏற்படும் உதிரப்போக்கு நிற்கும். வயிற்று பிரச்சனை. காலை உணவுகள் சாப்பிடாததால் வயிறு மற்றும் குடல்களில் ஏற்படும் அல்சர் புண்கள் குணமாக அதிமதுரத்தை பொடியாக்கி அதை நீரில் போட்டு நன்றாக கலக்கி இரவு முழுவதும் ஊற வைத்து காலையில் அரிசி கஞ்சியுடன் இந்த தண்ணீரையும் சேர்த்து அருந்தி வந்தால் வயிறு மற்றும் குடல்களில் ஏற்படும் அல்சர் புண்கள் குணமாகும். வயிற்றில் ஏற்படும் மற்ற பிரச்சனைகளுக்கு அதிமதுரத்தை பொடி செய்து சாப்பிடுவது நல்ல பலனை தரும். மூட்டுவலி. மூட்டுவலி, வாதம் போன்ற பிரச்சனைகளுக்கு அதிமதுர தூள் கலந்த நீரை இரவு முழுவதும் ஊற வைத்து காலையில் குடித்து வர மூட்டு வலிகள் நீங்கும். சிறுநீரகங்கள். சிறுநீரக தொற்று நோய்களால் சிறுநீர் பைகளில் ஏற்படும் புண்கள் குணமாக அதிமதுரத்தை தண்ணீரில் ஊற வைத்து அந்த தண்ணீரை குடித்து வர சிறுநீர் பையில் இருக்கும் கிருமிகள் அழிந்து புண்கள் ஆறுவதோடு சிறுநீரக கற்கள் உருவாவதை தடுக்கும் என்று சித்த மருத்துவம் கூறுகிறது. தொண்டை. அதிமதுரத்தை சிறிது எடுத்து வாய்க்குள் போட்டு அதக்கிக் கொள்ள வேண்டும். இதனால் நமக்கு அதிக அளவு உமிழ்நீர் சுரக்கும். அந்த உமிழ்நீர் கொஞ்சம் கொஞ்சமாக தொண்டைக்குள் இறங்கும் பொழுது தொண்டையில் சளியால் ஏற்படும் குரல் கரகரப்பு மற்றும் தொண்டை கட்டையும் குணமாக்கும். அதிமதுர வேருடன் வால்மிளகு, பனங்கல்கண்டு, பால் சேர்த்து தயாரித்த கசாயத்தை குடித்தால் தொண்டை புண் குணமாகும். அதிமதுர கசாயத்தை வாயிலிட்டு கொப்பளித்தாலே வாய்ப்புண் ஆறும். தலைமுடி. சிறிது அதிமதுரத்தை பசும்பாலில் ஊற வைத்து அதை விழுதாக அரைத்து அதை தலையில் நன்றாக ஊறும் வகையில் அழுத்தி தேய்த்து கொள்ள வேண்டும். 2 மணி நேரம் ஊற வைத்து அதன் பின் தலைக்கு குளிக்கும் பொழுது தலைமுடி உதிர்வது குறையும். தலையில் இருக்கும் புண்கள் ஆறும். இளநரை நீங்கும். முடி பட்டு போன்று மென்மையாக இருக்கும். மலட்டுத்தன்மை. ஆண் மற்றும் பெண் ஆகிய இருவருக்கும் இருக்கும் மலட்டுத்தன்மை நீங்குவதற்கு அதிமதுரத்தை நன்றாக பொடியாக்கி அதை பாலில் கலக்கி அதனுடன் சிறிது தேன் கலந்து சாப்பிட்டு வர மலட்டுத்தன்மை விரைவில் நீங்கும். வழுக்கை. இப்பொழுது மிக இள வயதிலேயே ஆண்களுக்கு தலைமுடி உதிர்ந்து தலையில் வழுக்கை ஏற்படுகிறது. இப்படிப்பட்ட பிரச்சனை உடையவர்கள் அதிமதுரத்தை நன்றாக அம்மியில் அரைத்து பொடி செய்து அதனுடன் எருமை பாலை விட்டு நன்றாக கலக்கி வழுக்கை உள்ள இடத்தில் தடவி சிறிது நேரம் ஊறிய பின் குளித்து வந்தால் வழுக்கையான இடத்தில் முடி முளைக்க தொடங்கும். மலச்சிக்கல். மலச்சிக்கல் பிரச்சனையை போக்க அதிமதுரம், சோம்பு, ரோஜா மொக்கு ஆகியவற்றை சம அளவில் எடுத்து நன்றாக இடித்து சலித்து வைத்துக்கொண்டு அந்த பவுடரை ஒரு சிட்டிகை அளவு எடுத்து பசும்பாலில் கலந்து இரவு தூங்குவதற்கு முன் குடித்து வர பிரச்சனை நீங்கும். கல்லீரல். அதிமதுரம் மருத்துவ மூலிகை என்பதால் அதில் கிருமிகளை அழிக்கக்கூடிய சக்தி உள்ளது.
அதிமதுரத்தை அவ்வப்பொழுது சிறிதளவு சாப்பிட்டு வருவதன் மூலம் கல்லீரலின் பலம் பெருகும், உடலில் உள்ள நச்சுத்தன்மை நீங்கும், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். கண் எரிச்சல். கண் எரிச்சல் நீங்க அதிமதுரம், கடுக்காய், திப்பிலி, மிளகு சேர்த்து வறுத்து பொடி செய்து நெய்யில் கலந்து சாப்பிட கண் எரிச்சல் நீங்கும், கண்கள் நல்ல ஒளியை பெறும். இருமல். அதிமதுரம், கடுக்காய், மிளகு மூன்றையும் சம அளவு எடுத்து அதை லேசாக வறுத்து அதை பொடி செய்து 5 கிராம் அளவு பொடியை தேனில் கலந்து சாப்பிட்டால் அதிக சூட்டினால் ஏற்படும் இருமல் நீங்கும். ஆஸ்துமா. அதிமதுரம், அரிசி திப்பிலி, சித்தரத்தை மூன்றையும் தலா 10 கிராம் அளவுக்கு எடுத்து இதில் ஆடாத்தொடை, முசுமுசுக்கை இரண்டையும் 10 கிராம் அளவுக்கு சேர்த்து இவற்றை 200 மில்லி தண்ணீரில் விட்டு காய்ச்சி 50 மில்லியாக சுண்டியதும் வடிகட்டி காலை இரவு 2 வேளை சாப்பிட்டு வந்தால் நெஞ்சு சளியும் அனைத்து வகை சளியும் நீங்கும், இருமல் நீங்கும். ஆஸ்துமா நோயாளிகளுக்கு இது சிறந்த மருந்தாகும். நுரையீரல். அதிமதுரத்தை நீரில் கொதிக்க வைத்து கொஞ்சம் பனங்கல்கண்டு, மிளகுத்தூள் சேர்த்து பானமாக பருக குரல் வளம் பெருகும். மேலும் சுவாச குழாய்களில் உள்ள கபம், தொண்டை கரகரப்பு, உலர்ந்த தொண்டை, உலர் இருமலை போக்கி நுரையீரலை ஈரப்படுத்தும். ஜலதோஷம், ப்ளூ, ஆஸ்மாவுக்கு மருந்து. நுரையீரலுக்கு சிறந்த மருந்து. அதிமதுரத்தில் எண்ணற்ற மருத்துவ குணங்கள் இருந்தாலும் நீங்கள் ஏதாவது இங்கிலீஷ் மெடிசன் எடுக்கிறீங்க அப்படின்னா டாக்டரோட அட்வைஸ்க்கு அப்புறமா இதை எடுக்கிறது ரொம்பவே நல்லது. அதே மாதிரி நீங்கள் அதிமதுரத்தை மருத்துவ பொருளாக பயன்படுத்தும் போது அளவுகள் ரொம்பவே முக்கியம். பரிந்துரைக்கப்பட்ட அளவு மட்டுமே நீங்கள் யூஸ் பண்ணுறது ரொம்பவே நல்லது. ஆஸ்துமா, இருமல், கண் எரிச்சல், மலச்சிக்கல், கல்லீரல், தொண்டை, மலட்டுத்தன்மை, வழுக்கை, தலைமுடி உதிர்வு, வயிறு, மூட்டுவலி இப்படி எண்ணற்ற பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய அதிமதுரம் இயற்கை நமக்கு அளித்த பொக்கிஷம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.